வணக்கம் சார். வணக்கம் அருண். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான தொகுதி பற்றி பேசலாம், டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்றதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒரு நேர்காணல். கோயம்புத்தூர், முதல்ல கோயம்புத்தூரில் யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம். யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க? கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர், நாம் தமிழர் கட்சி, 4 கட்சிகள் அரசியல் கட்சிகள் களத்தில் இருக்குது. வேட்பாளர்கள் எடுத்துட்டோம்னா அதிமுகவில் சிங்கை ஜி ராமச்சந்திரன், திமுகவில் கணபதி ராஜ்குமார், பாஜகவில் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியில் களமணி ஜெகநாதன். இந்த 4 பேர் களத்தில் இருக்காங்க. முதல்ல கோயம்புத்தூர் தொகுதியை பற்றி நம்ம பேசணும். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஊர். ரொம்ப ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அந்த ஊருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கோயம்புத்தூர் தொகுதியில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதி வருது அப்படின்னு பார்த்தா, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, சிங்கநல்லூர், சூலூர், பல்லடம், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கு. வழக்கம் போல் எப்பவுமே கோயம்புத்தூரில் தேர்தல் அப்படின்னாவே ஒரு பெரிய அளவில் பரபரப்பு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பரபரப்பு இருக்குது. கோயம்புத்தூர் மாநகரை பொறுத்தளவில் கல்வி நிலையங்கள் இருக்குது. அதாவது சென்னையில் எப்போ கல்விங்கிற ஒன்று தொடங்குச்சோ அன்றைக்கு கோயம்புத்தூர்லேயும் கல்வி நிலையங்கள் இருக்குது. இதை தாண்டி மத்திய மாநில அரசுகளோட அலுவலகங்கள், கல்வி நிலையங்களே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜில் இந்தியாவிலேயே ஒரே காலேஜ் இது இருக்குது, அது கோயம்புத்தூர் இருக்குது. அது இல்லாமல் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. சென்னை கோயம்புத்தூருக்கு எஜுகேஷனில் ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்தில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பச்சையப்பாஸ் பிரசிடென்சி காலேஜில் தொடங்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ரொம்ப கவனம் எடுத்துட்டாங்க. கோயம்புத்தூரில் அடிஷ்னல் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு கோயம்புத்தூர் ஒன்று இருக்குது, நார்த் கோயம்புத்தூரில். அதெல்லாமே ரொம்ப காலமாக ரொம்ப ஃபேமஸான காலேஜ். அதே மாதிரி அக்ரி யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு, அது சென்னையில் தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரியை தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூருக்கு இடம் மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பேரில் அது இயங்கிட்டு வந்துருக்கு. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய வேளாண்மைக்கு எடுத்துட்டோம்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய காலேஜ். தொழில்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று என்னென்னா, கோயம்புத்தூர் மாநகருக்குள்ளே வசிக்கும் மக்கள் யாருன்னா, கோவை அப்படின்னா கொங்கு பகுதின்னு சொல்கிறோம். கொங்குங்கிறது ஒரு சாதியை குறிக்கும் பெயர் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சாதிகளில் கொங்கு அப்படிங்கிறது, இப்போ கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் இருக்காங்க, கொங்கு செட்டியார் இருக்காங்க, இப்படி பல சாதிகள்லேயே கொங்குங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருந்துடும். ஸோ கொங்குங்கிறது ஏதோ ஒரு சாதியை குறிக்கிற ஒரு வேர்டு கிடையாது, ஒரு நிலப்பரப்பு. நம்ம கொங்குங்கிறது ஒரு நிலப்பரப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு பரவிய ஒரு நிலப்பரப்பு. இதில் கோவை மாநகருக்குள்ளே கொங்கு மக்கள் வசிக்கிறாங்க. இதை அடுத்து நீங்கள் கோவை மாநகருக்குள்ளையாட்டி, மாநகருக்கு வெளியிலையாட்டி எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் திருநெல்வேலி, அது தூத்துக்குடிக்கு அண்ணாச்சி கடை வச்சுருப்பாங்க, மளிகை கடை. ஸோ அந்த மாவட்டத்துக்காரங்க நிறையா இருக்காங்க. வெளி மாநிலம்னு எடுத்துட்டிங்கன்னா வட இந்தியாவில் வந்திருக்கிற கூலி தொழிலாளர்கள் அவங்க இல்லாமல் சீக்கியர்கள், ஜெயினர்கள், இது மாதிரி பலதரப்பட்ட மலையாளிஸ் எல்லாம் இருக்காங்க. மலையாளிஸ் எல்லாம் ஏகப்பட்ட அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. இப்போ அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவின் சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் ஒரு தெரிந்த முகம், தகவல் தொழில்நுட்ப பிரிவை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர். இந்த பக்கம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர். திமுகவில் ஒரு வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியில் ஒரு வேட்பாளர். திமுக சொல்கிறாங்க இங்கே நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அதிமுக இது எங்களுடைய கோட்டை, எஸ்பி வேலுமணி அண்ணனுடைய கோட்டை அப்படின்றாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த இவங்களுக்கெல்லாம் மாற்று நாங்கள் தான், மக்கள் எங்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன கோயம்புத்தூரில், யாருக்கு சாதகமான சூழல் நிலவுது? திமுக ஒரு தீய சக்திங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு எப்போ எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து தமிழ்நாடு முழுவதுமே அதிமுகவுக்கு திமுகவையோட வலுவான ஒரு வாக்கு வங்கி இருந்துட்டு இருக்குதுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இதில் கொங்கு பகுதி ஒரு எஃகு கோட்டை மாதிரி அதிமுகவோட கோட்டையாக இருக்குது. அதாவது கடந்த தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா கூட திமுகவை தவிர வேறு ஏதாவது கட்சிகள் ஜெயிக்குதுன்னா அது கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் டி.கே. ரங்கராஜன் கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து ஜெயிச்சிருக்காரு. திமுக கூட்டணி திமுக இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு இது மாதிரி பகுதிகள் எல்லாமே ஒரு அதிமுகவோட எஃகு கோட்டையாக தான் இருக்குது. இந்த முறை எடுத்துட்டிங்கன்னா சிங்கை ஜி ராமச்சந்திரன் இருக்கார். அவர் சிங்கை கோவிந்தராஜன் அவர்களோட மகன். அது இல்லாமல் கணபதி ராஜ்குமார், அண்ணாமலை 3 பேருமே பிஹெச்டி காலேஜில் படித்தவங்க தான். இவரும் நல்ல படிப்பு படிச்சிருக்காரு, அண்ணாமலை நல்ல படிப்பு படிச்சிருக்காரு, கணபதி ராஜ்குமார் நல்ல படிப்பு படிச்சிருக்காரு. அவங்க நாம் தமிழர் கேண்டிடேட்டும் ஒரு பட்டதாரி தான், நல்லா படித்தவங்க தான். ஓகே, எல்லாருமே படித்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. இதில் அதிமுகவோட வாக்கு வங்கிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒரு வாக்கு வங்கி. திமுகவுக்கு எப்பவுமே அதிமுகவை விட ஒரு பலவீனமான வாக்கு வங்கி தான் கோயம்புத்தூர் இருக்குது.
பாஜகவை எடுத்துட்டோம்னா பாஜக வந்து ஏற்கனவே நான் பலமுறை சொன்ன மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு செடியை வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு, செடி வளர்ந்துட்டு இருக்கு, ஆனால் வேர்களை கட் பண்ணி விட்டுருக்காரு. அது மாதிரி அதாவது இது என்னன்னா ஒரு பாஜகவை வளர்க்கணுன்ட்டு இவர் ஒரு சில ஒர்க்குகளை பண்ணிட்டு இருக்காரு. பாஜக கட்சி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நிர்வாகிகளை இவர் மதிக்காதனால பல நிர்வாகிகள் பாஜகவிலேருந்து வெளியில் வந்து அதிமுகவில் சென்றிருக்காங்க. பிற கட்சியில் கூட போல அதிமுக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ அண்மையில் கூட தடா பெரியசாமி அவர்கள் மாநில பொறுப்புலேருந்து ஒரு பாஜகவில் வந்து அதிமுக ஜாயின் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ நிர்வாகிகள் வந்து அண்ணாமலைக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, அண்ணாமலை வந்து அவர் ஒரு ஒன்மென் ஆர்மியாக அவர் நான் சொல்கிறது தான் கேட்கணும், யார் எந்த ஆலோசனை சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு மனம் வெதும்பிய நிலையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிர்வாகிகள் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னா அது பாஜகவுக்கு பலவீனமாக இருக்குது. என்னதான் அண்ணாமலை வாக்கு வங்கியை உயர்த்தி இருந்தாலும் அந்த வாக்கு வங்கியும் சரியும் ஒரு நிலைமை தான் இருக்குது. இதை தாண்டி அண்ணாமலை வந்து இப்போ எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக எடுத்த மேஜர் விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் 2 நாளில் காணாமல் போயிடுது. கடைசியில் கச்சத்தீவு கூட கையில் எடுத்தார், அது 2 நாள் ஆஃப் ஆகி போச்சு. கோயம்புத்தூர் வந்து இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெரிய சிட்டியாக இருந்தாலும் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இந்த ஓட்டிங் பேட்டர்னில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா சாதி. சென்னையில் வந்து அந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப மினிமலாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் கோயம்புத்தூர்ன்ற சிட்டியில் வந்து ஜாதி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஓட்டு போடுற அந்த முடிவெடுக்கும் தன்மையில். அப்போது அண்ணாமலை தன்னுடைய சொந்த சமூகம் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் இது வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்காதா? இல்லை, கொங்கு மக்களில் வந்து அண்ணாமலை கொங்கு வேளாள கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர். அந்த கொங்கு வேளாள கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர்கள் கூட அதிமுகவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஆதரவளிக்கும் நிலையில் தான் இருக்குது. ஏன்னா கொங்கு வேளாள கவுண்டர்களோட கம்யூனிட்டியே அதிமுகவுக்கு அதிக ஆதரவு கடந்த பல ஆண்டுகளாகவே அப்படிதான் நிலைமை இருக்குது. இப்போ கொங்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தனியாக போகுது. கொங்கு தேவராஜ் கூட அதிமுக கூட தான் இருக்காரு. ஸோ கொங்கு அமைப்புகள் கூட அதிமுக கூட தான் இருக்குது. இதை தாண்டி விவசாய அமைப்புகளுமே அதிமுக கூட தான் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி கூட திமுக கூட்டணியில் ஒரு கொங்கு கட்சி இருக்கே, கொங்கு மக்கள் தேசிய கட்சி. அதுதான் முதல்ல வந்து என்னென்னா கொங்கு அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்குது. நம்ம கோவை செழியன் ஐயா, அதுக்கடுத்து மணிக்கவுண்டர், இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ மணிக்கவுண்டரோட பார்வை எப்படின்னா அது அரசியல் ரீதியாக கொங்கு வேளாள கவுண்டர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சாரு. அதுக்கடுத்து அரசியல் ரீதியாக போனவங்க வந்து பெஸ்ட் ராமசாமி ஐயாவில் கொஞ்சம் அரசியல் ரீதியாக போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஆகி தனித்தனியாக பல அமைப்புகள் வந்துச்சு. இதில் கொங்கு அமைப்புங்கிறது வந்து அரசியல் கட்சி சாராமல் இருந்தால் மட்டுமே அந்த அமைப்புக்கு எல்லா கொங்கு வேளாள கவுண்டர் மக்களும் ஆதரவு கொடுப்பாங்க. அரசியல் கட்சி சார்ந்து போனீங்கன்னா அவங்கவுங்க அரசியல் கட்சிக்கு போயிடுவாங்க. தனியரசு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து அதிமுகவோட ஆதரவில் ஜெயிச்சார், எம்எல்ஏ ஆனார். அதுக்கடுத்து இப்போ கொங்கு ஈஆர் ஈஸ்வரன் வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் கொங்கு அமைப்பு கொண்டு போய் திமுகவில் அடமான வச்சுட்டாரு. ஸோ கொங்கு மக்கள் அவங்களுக்கு ஒரு தனி பேட்டர்ன் இருக்குது. அவங்க அதிமுகவோட ஆதரவாளர் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த கொங்கு ஈஆர் ஈஸ்வரன் வந்து எந்த கட்சியும் சாராமல் கொங்கு மக்களோட நலன் சார்ந்து இருந்திருந்தால் அவருக்கு ஆதரவு பெருகியிருக்கும். ஆனால் அவர் வந்து கொங்கு இயக்கத்தோட வழியிலிருந்து தடுமாறி போய் அவர் அந்த கொங்கு அமைப்பை கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சிட்டார். அதனால வந்து கொங்கு மக்களே கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் வந்து இப்போ அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இல்லை கொடுக்க மாட்டாங்க? உங்களுடைய பதில் என்ன? கொங்கு வேளாளர் கட்சி வந்து அதிமுகவோட வாக்கு வங்கி, கொங்கு வேளாளர்களிடையே பலமான வாக்கு வங்கி இருக்குது. அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. அண்ணாமலைக்கு நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், அண்ணாமலை குறிப்பிட்ட அளவில் வாக்கு வங்கியை உயர்த்திட்டு வந்தாலுமே அவர் சின்ன சின்ன மனமுதிர்ச்சி இல்லாமல் பண்ணுற பல காரணங்கள்னால அவர் மேலே அந்த நம்பிக்கையை மக்கள் இழந்துட்டாங்க. இதில் கோயம்புத்தூர் மாநகர் ஆகட்டும், மற்ற இந்த 5 தொகுதிகள் சிங்காநல்லூர், பல்லடம், இந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு சிறு குறு தொழில்கள் வந்து ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு, இந்த மாதிரி நடவடிக்கைகள்னால பெரும் இழப்புகளை எதிர்கொண்டுள்ளன. அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக அது இருக்குது. இதில் சோமனூர் பகுதியிலலாம் விசைத்தறிகள் இருப்பாங்க. விசைத்தறிகள் வந்து அரசோட நலத்திட்டங்களை நம்பி தான் விசைத்தறிகளே ஓடிட்டு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக அரசு வந்து அதுலேயும் ஏராளமான ஊழல் பண்ணி விசைத்தறியிலேருந்து துணிகளை எல்லாம் வாங்காமல் இருக்கிறனால அவங்க எல்லாமே திமுக எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலைக்கு வாக்களித்து அந்த வாக்கை ஏன் வீணடிக்க வேண்டும், திமுகவுக்கு எதிரான ஒரு நம்மளோட மனநிலையை பதிவு பண்ணணும்னா அதிமுகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் மட்டுமே அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அது வந்து அதிமுக சாதகமான ஒரு நிலையாக இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி இந்த வரி விதிப்புனால இந்த எம்எஸ்எம்இ செக்டர் பாதிச்சிருச்சு. எம்எஸ்எம்இ செக்டர் பாதிச்சிருக்குது. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில் வரலாறு கால மின்வெட்டில் தான் தொழில்கள் நலிவடைந்து இங்கிருந்து குஜராத் வெளிமாநிலங்களுக்கெல்லாம் அந்த தொழில் போயிடுச்சு. இப்போ கூட சொல்லப்போனால் வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவங்க எல்லாமே இந்த எம்எஸ்எம்இல கோயம்புத்தூரில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து பெருமளவில் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நஷ்டமானாலும் அதை தாங்கி நிற்கக்கூடியவங்களாக இருக்காங்க. பட் கோயம்புத்தூரில் எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் இருக்கிறவங்க மந்த்லி இன்கம்மை பேஸ் பண்ணியிருக்கும் போது
2006-11 திமுக ஆட்சி காலத்தில் வரலாறு காணாத மின்வெட்டினால மிகப்பெரிய பாதிப்பு. அதுக்கு பின்னாடி மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி பண மதிப்பு இழப்பு ஒன்று, ஜிஎஸ்டி ஒன்று, இதில் ரெண்டில் மறுபடியும் அவங்களுக்கு இழப்புகளை எதிர்கொண்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க, பாஜகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. இதெல்லாமே அண்ணாமலைக்கு வந்து ஒரு பலவீனமான நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏன் அந்த தொகுதி அந்த மாவட்டத்தில் ஒரு பாஜக எம்எல்ஏ வேற இருக்காங்கல்ல? பாஜக எம்எல்ஏ அதிமுக கூட்டணியில் இருந்தனால ஜெயிச்சாங்க, இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப பாஜகவில் சிபி ராதாகிருஷ்ணன் எலெக்ஷன் நிறுத்தினாங்க. ஆனால் அப்போ இருந்தே வந்து ஜி.கே. செல்வகுமார்னு ஒருத்தர் பாஜகவில் மாநில நிர்வாகியாக இருக்கார். அவர் சீட் கேட்டிருக்கார் கோயம்புத்தூர் தொகுதியில். அவருக்கு 2014 சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறனால அவர் மிகப்பெரிய அவரோட ஆதரவாளர் போய் உண்ணாவிரதமே இருந்தார். உண்ணாவிரதம் இருந்து கடைசியில் சமாதானப்படுத்தி அவங்க சரின்னு சொல்லி கட்சிக்காக ஒர்க் பண்ணினாங்களே இல்லையா தெரியாது. சிபிஆர் வந்து தோத்துட்டாரு. சிபிஆர் யார்கிட்ட தோத்தாருன்னா டி.கே. ரங்கராஜன் தோத்தாரு. காரணம் என்ன? பாஜகவினர் அப்போ ஒர்க் பண்ணல. ஏன்னா பாஜகவுக்குள்ளேயே வந்து சீட் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பலர் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. அதுக்கடுத்து வந்த தேர்தலையும் அப்படிதான். இந்த தேர்தலில் கூட அந்த ஜி.கே. செல்வகுமாரோ அல்லது வேற யாரோ நமக்கு இந்த முறை சீட் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு மறுபடியும் கிடைக்காம போச்சு. அண்ணாமலை அந்த வாய்ப்புகளை தருக்கு. அண்ணாமலை கரூரில் போய் போட்டியிட வேண்டியவர் கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற உள்ளூர் நிர்வாகிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி பறித்து அவர் நிற்கிறாரு. அது வந்து அவங்களிடையில ஒரு பெரிய அளவில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலையாவா வாண்டடா போய் நிற்க போறாரு? நான் போட்டியிடவே இல்லைன்னு சொன்ன ஒருத்தருக்கு கட்சி தலைமை கொடுத்துருக்கு போட்டிடுறாரு. இல்ல, தலைமை வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர் வந்து உள்ளூர் நிர்வாகிகள் ஒரு சிலர் இருக்காங்க. எங்களுக்கு சீட்டு கொடுங்க, நாங்கள் நின்று எங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஆதரவு காட்டுறோங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும்? நான் கட்சியை வளர்த்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நீங்கள் இங்கே நில்லுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் பிரதமர் மோடியே எனக்கு நெருக்கமானவங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெருக்கமானவங்க, இவர் அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளூர் வேட்பாளர் அவங்க கட்சியினுடைய விவகாரம். அவங்க வந்து யாரை வேணா நிப்பாட்ட போகிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர், மாநில தலைவர் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதுக்காக அவரை நிப்பாட்டுகிறாங்க. ஏன் வாய்ப்பு அவங்க ஊரில் நிறுத்திக்கலாமே? அவங்க ஊரில் நிறுத்திட்டு கோயம்புத்தூரில் பல ஆண்டுகளாக பாஜகவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா? வெளியூர்லேருந்து ஒரு கேண்டிடேட் கொண்டு வந்து நிறுத்துவாங்களாங்க? அண்ணாமலை கரூரில் நிற்க வச்சுட்டு கோயம்புத்தூரில் பாஜக உள்ளூர் நிர்வாகிகளுக்கு சீட் கொடுத்துருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லை? இப்போது நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் நிறையா வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது, எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் இருக்குது, தொழிற்சாலைகள், இந்த தேங்காய் உற்பத்தி ஆலைகள் இருக்குது, கோழி பண்ணை, இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வடமாநில தொழிலாளர் வேலை பார்க்குறாங்க. அதில் பெரும்பான்மையான தொழிலாளர்களுக்கு வந்து இங்கே ஓட்டு இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. இல்லை, வடமாநில தொழிலாளர்கள் வந்து 2 விதமாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஃபேமிலி வடமாநிலத்தில் இருக்குது, அந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக வாக்கு உரிமை இங்கே இல்லை. ஏன்னா அவர் ஃபேமிலியோட ரேஷன் கார்டில் அவர் பேர் இருக்குது, ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஃபேமிலியோடவே ஒருத்தர் இங்கே வர்றார், ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி ஒய்ஃபு குழந்தைகளோட இங்கே வந்து சவுகார்பேட்டை மாதிரி ஷிஃப்ட் ஆகி வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இங்கே வாக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் கோயம்புத்தூரில் இல்லை. நான் தான் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இப்போ நீங்கள் சென்னையிலே எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலானவங்க ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து சிங்கிள் பர்சனாக இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூலி வேலைக்கு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் லீவ் போட்டு 3 மாதம் ஊருக்கு போயிட்டு வராங்க. இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயோ கோயம்புத்தூர் தொகுதியிலையோ அங்கே கிடையாது. ஃபேமிலியோடு வந்தவங்க ரொம்ப 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 கம்மியான எண்ணிக்கையில் இருக்காங்க. ஆனால் குடும்பத்தோட கோயம்புத்தூர்லேயே இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க சீக்கியர்கள், ஜைனர்கள் எல்லாமே இருக்காங்க. பட் அவங்கள கணிசமான எண்ணிக்கை இருந்தாலும் கூட வாக்கு வங்கி அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒரு பலமான ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறது ரொம்ப கடினம். இதில் பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலைங்கிறது கோயம்புத்தூர் சிறு குறு தொழில் அதிபர்களோட மனநிலையில் எதிர்ப்பு நிலை இருக்குது. இதை தாண்டி பல விஷயங்களில் ஜிஎஸ்டியில் வந்து ஒரு தனி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் ஒரு தனி மனிதனும் பாதிக்கப்பட்ட போது எல்லாருமே அது வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது இந்த திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பிஜேபி எதிர்ப்பு மனநிலை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே எதிர்ப்பு மனநிலையை அவங்களும் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பிஜேபிக்கு சாதகமாக இருக்காதுங்கிற பிஜேபிக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். அப்படி என்டிகே கேண்டிடேட்டும் வந்து ஒரு நல்ல படித்தவங்க, அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு மாற்று அப்படின்றாங்க. அவங்களுக்கான ஆதரவு தொகுதியில் எந்த அளவுக்கு? அதாவது சீமானுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே புரியுது. ஆனால் அவர் மேலே ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்படின்னா, அதாவது பிரச்சனைகளை பேசுறது நான் ரொம்ப ஈஸியாக போகலாம். எனக்கு இந்த பிரச்சனைக்கு இது, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு, நம்ம 2 பேரும் உட்காந்து பிரச்சனைகள் பேசல. பட் தீர்வுகளை பேசுறது, தீர்வுகளை எட்ட முயற்சிப்பது, எட்டுவதில் வெற்றி அடைவதில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள். சீமான் பிரச்சனைகளை பேசுகிறாரு, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அவர் சொல்கிறது, அந்த தீர்வுகள் வந்து எப்போ நடைமுறை எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணுங்கிறார். ஏற்கனவே வந்து அதிகபட்சமாக ஒரு 1% ஒரு 5% தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாமல் கவர்மெண்ட் திணறிட்டு இருக்கு எல்லா பக்கமே. இல்லை, அவருக்கான ஆதரவு ஒவ்வொரு தேர்தல்கள்லையுமே வந்து வாக்கு சதவீதம் கூடுதில்ல. நான் அதை வச்சு கேட்குறேன். இப்போ டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு கூடுன மாதிரி இவர் கூடல இல்லை?
அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரே தேர்தலில் ஜெயிச்சார்ல, அந்த அளவுக்கு இவர் வரல. ஏன்னா இவர் சொல்றாரு விவசாயம் எல்லாம் கவர்மெண்ட்டே பண்ணணும். விவசாயம் கவர்மெண்ட்டே பண்ண விவசாயிகள்ட்ட நிலத்தை பிடிக்குமா, கவர்மெண்ட் பறிச்சுக்குமா? எப்படி கவர்மெண்ட் விவசாயம் பண்ணும்? ஒரு விவசாயி அவரோட சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் பண்ணா அவர் போய் விவசாயம் தூக்கி இவனோட நிலத்துல அதுதான் சொல்றது. அரசு கிட்ட நிறைய நிலங்கள் இருக்கு, நான் பயன்படுத்துவேன், குத்தகை எடுப்பேன்றாரு. இல்ல ஓகே, அதெல்லாம் இது எல்லாம் வந்து திட்டங்கள் வந்து அவர் சரியான திட்டங்களை சொல்லல. அவர் என்ன பண்ண போறாங்கிறது யாருக்கும் தெரியாது. இதனால வந்து அவர் மேல நம்பிக்கைங்கிறது பெரிய அளவில் வளரல. இதன் காரணமாகத்தான் சீமானோட வளர்ச்சி விகிதம்ங்கிறது மெதுவாக படிப்படியாக ஆமை வேகத்தில் போயிட்டு இருக்கு. அவரே என்ன சொல்றாரு, என்னோட கேண்டிடேட் எலிமெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான், அவன் ஒரு நாள் பெரியவனாய் வந்து நிற்பா, அப்போ நீங்க ஓட்டு போடுவீங்க, அவரே சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. இன்னும் பல ஆண்டுகள் அவர் வளரணும். வளர்ந்தால் மட்டும் அவரால் வெற்றி பெற முடியும். ரெண்டாவது, சின்னமும் அவருக்கு போச்சு. அவரும் வந்து அவர்கிட்ட இருக்கிற நிர்வாகிகளும் ஒரு சிலர் வெளியில் வந்து அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவருக்கு எதிரான ஒரு வாக்காளர்கள், அவருக்கு எதிரான ஒரு மனநிலையத்தை உருவாக்கு. இதெல்லாம் பின்னணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வந்து ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வந்தவர். அவரோட பேரே யாருக்கு இப்போதான் புதுசாக தெரியுது. ஸோ இதெல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குல்ல. சிட்டிங் வேட்பாளர்னு அதிமுகவினர் சொல்றாங்களே, திமுக வேட்பாளர் வந்து ஒரு சிட்டிங் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. திமுக என்ன நினைச்சிருக்கலாம், நம்ம ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, பாஜகவை அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணி விடணும், அது மூலமாக அதிமுக அழிக்கும்னு நினச்சிருப்பாங்க. அதிமுக வந்து இப்போ விவசாய அமைப்புகள் எல்லாம் ஏன் அதிமுக வந்து சேர்றாங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போது உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக சிம் கார்டு கொடுக்குறாங்க. அந்த சிம் கார்டு அன்லிமிட்டடாக நீங்கள் டாக் டைமோட கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு எத்தனை ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குன்னு எடுத்துக்குவீங்க? ஒரு 150 ரூபா, 200 ரூபா, அவ்வளோதானே? ஏற்கனவே ஏர்டெல்லு, வோடாஃபோன், ஐடியா எல்லா கம்பெனியுமே இந்த 200 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அன்லிமிட்டட் டாக் டைமு, நெட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் இனி அது கொடுத்ததுன்னா அது வந்து ஒரு 200 ரூபா வேல்யூ தான் அதுக்கு. அதை தாண்டி பெரிய வேல்யூ கிடையாது. இதை கொடுத்துட்டு நாங்கள் பெரிய இலவசத்தை கொடுத்துன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு எடுத்துட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த போதே வந்து இலவச மின்சாரங்கிறத ஒரு ஹெச்பிக்கு 75 ரூபா. குறு விவசாயிகள், சிறு விவசாயிகளை வந்து 3 ஹெச்பிக்கு மேலே வச்சுக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப பெரிய விவசாயினா 10 ஹெச்பி வச்சுருப்பாங்க. அதை தாண்டி மிகப்பெரிய விவசாயிகள் 10 ஹெச்பி மோட்டர், 10 மோட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ ஏற்கனவே எம்ஜிஆர் வந்து ஒரு ஹெச்பிக்கு 75 ரூபா மந்த்லி சார்ஜஸ், அதை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி மோட்டார் ஓட்டிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஏற்கனவே எம்ஜிஆர் கொடுத்துட்டாரு. 3 ஹெச்பி வச்சுருந்தா 225 ரூபா, இவ்வளோ தான். இது வந்து எம்ஜிஆரே ஆல்ரெடி பண்ணிட்டாரு. அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு எலக்ட்ரிசிட்டி பண்ணிட்டாரு. அதையே வந்து இலவசமாக தரேன்னு சொல்லிட்டு கருணாநிதி ஐயா சொல்லி நாங்கள் தான் இலவசமாக மின்சாரம் கொடுத்தோம்னு 25-30 வருஷமா 40 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எம்ஜிஆர் இலவசமாக கொடுத்துட்டாரு. ஒரு நாமினல் ஃபீஸ் அவர் வாங்கிட்டு இருந்தாரு. அந்த நாமினல் இப்போ செல்ஃபோனுக்கு எப்படி மாதம் 150 ரூபா கொடுக்கும், அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு நாங்கள் தான் எல்லாம் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகளை பொறுத்தளவில் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது சந்தை ஸ்பெஷல்னு ஒரு பஸ் விட்டார். இப்போ விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் அந்த பஸ்ஸில் வந்து விவசாயிக்கு பயண கட்டணம் மட்டும் வாங்கிக்கலாம், லக்கேஜ் சார்ஜஸ் கிடையாது. சந்தை எங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள 3 சந்தை 4 சந்தை இருக்குது. அந்த சந்தைகளுக்கு நேரடியாக அந்த பொருளை கொண்டு இறக்கல. இது மாதிரி சந்தை இதை வந்து ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது எல்லாம் விட்டுட்டு கூட ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளை ஏற்படுத்தணும். ஒரு சின்ன வில்லேஜ்லையுமே குளங்கள், ஏரிகள்னு பெரிய அளவில் அவங்க பண்ணினாங்க. அதை தாண்டி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலும் குடிமராமத்து பணிகள் சொல்லி இதெல்லாமே தொலைநோக்கு திட்டங்கள். திமுக என்ன தொலைநோக்கு திட்டம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறோம், மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதாவது மீன் ஒருத்தர் கொடுக்கறத விட மீன் பிடிக்கிறது கற்று தரது தொலைநோக்கு திட்டம். இவங்ககிட்ட தொலைநோக்கு திட்டம் எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே அதிமுக அதுதாங்க அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ கலர் டிவி கொடுத்தாரு ஐயா கருணாநிதி முதலமைச்சர், கலர் டிவி கொடுத்தாரு. அதே சரி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக என்ன பண்ணாங்க, சோலார் பிளேட் கொடுத்தாங்க. இதே சோலார் 2006, 2011 ஆட்சி காலத்தில் கருணாநிதி ஐயா சோலார் பிளேட் கொடுத்துருந்தாருன்னா வரலாறு காரணம் மின்வெட்டு பிரச்சனையும் வந்திருக்காது. கவர்மெண்ட்டுக்கு செலவு மிச்சமாக இருக்குது. மக்கள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண தொடங்கியிருப்பாங்க. அது இன்னைக்கு எல்லா வீட்லையும் சோலார் பிளேட் மாற்றிருப்பாங்க. மின்சார பிரச்சனையே இருக்காது. இப்போ இவங்க அது தொலைநோக்கு சோலார் பிளேட் கொடுக்குறது வந்து தொலைநோக்கு திட்டம். ஆனால் கலர் டிவி கொடுக்குறது தொலைநோக்கு திட்டம் சொல்ல முடியாது. சென்னையில் நான் தங்கியிருக்கிற லாட்ஜில் கூட கலைஞர் டிவி தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வாங்க, நைட்டு வாங்க காட்டுறேன் நான். ஏன்னா இந்த லாட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூமில் கலைஞர் டிவி தான் வச்சுருக்காங்க. கலைஞர் டிவி கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் எல்லா வீட்டுக்கும் டிவி வந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் 87, 88 டிவி வாங்கிட்டோம். அதே காலகட்டத்தில் 90, 91, 95 பெரும்பாலான வீடுகளுக்கு டிவி வந்துருச்சு. கலைஞர் டிவி கொடுக்கும்போது அதாவது எல்லாருக்கும் டிவி இல்லாம இருந்த வீடுகளா இருக்கு. அதுதான் சொல்றது. ஒரு 100க்கு 10 பேர் 15 பேர் தான் டிவி இல்லாம வந்திருப்பாங்க. 15% மக்களுக்கு வேணா டிவி கொடுத்துருப்பாரு. அந்த டிவி கூட கொடுத்துட்டு மாநாட மயிலாட இந்த நிகழ்ச்சிகளை போட்டு சன் டிவியோட SCBயில் கூட அந்த கேபிள் கொடுத்துட்டு கேபிள் கட்டணத்தை பணமாக மாற்றி உறிஞ்சிட்டார். ஸோ அது வந்து தொலைநோக்கு திட்டம். கருணாநிதி ஐயாவோட ஃபேமிலிக்கு வேண்டாத ஒரு தொலைநோக்கு திட்டம். நீண்ட கால வருமானம் ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்ல முடியும். மக்களுக்கான தொலைநோக்கு திட்டம் அது கிடையாது. அதே சமயம்
செல்வி ஜெயலலிதா ஒரு ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப்லேருந்து எல்லாமே வந்து உண்மையிலுமே தொலைநோக்கு திட்டங்கள். லேப்டாப்பெல்லாம் எவ்வளோ தூரம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து தொலைநோக்கு திட்டங்கள். திமுக கிட்ட எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் கிடையாது. விவசாயத்திலேருந்து எல்லாத்துலேயுமே. அதனால விவசாய அமைப்பு இன்றைக்கி கூட ஒரு விவசாய அமைப்பு வந்து அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சேலத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரச்சாரம் அப்படின்னா யாருடைய பிரச்சாரம் அங்கே தொகுதியில் ஈடுபடுது? நேற்று வந்து இபிஎஸ் வந்து சிங்கை ராமச்சந்திரனுக்கு வந்து ஒரு ஓட்டு கேட்டார், பெரிய பொதுக்கூட்டம் வச்சு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஒரு தீவிர பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காரு, என்டிகே ஒரு பக்கம் தீவிர பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காங்க, டிஎம்கே அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் நடத்துறாங்க. யாருடைய பிரச்சாரம் மக்களை ரொம்ப ஈர்க்குது? இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். நான் கடந்த 2014 2019 2 தேர்தலையுமே மத்தியில் ஆட்சி அமைக்கிறதில் தமிழ்நாடு வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் கிடையாது. தெளிவாக 2 தேர்தல்களையும் தமிழ்நாட்டுக்கோட பங்களிப்பு இல்லாமல் சென்ட்ரல் ஆட்சி அமைச்சுக்கிறாங்க. அது அந்த வரலாற்றை அந்த இன்னைக்கு வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தலையுமே தமிழகத்தோட பங்குங்கிறது மத்தியில் ஆட்சி அமைய தேவையில்லை. என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அப்படிங்கிறது மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான எலெக்ஷன் கிடையாது. அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறது தான். திமுகவுக்கு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது. பிரச்சாரத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க. இப்போ மோடி இல்லை, நீங்கள் பிரச்சாரத்தை பற்றி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போது அந்த பிரச்சாரத்திலேயே திமுக பல தவறுகளையும் பண்ணிட்டு இருக்கு. முதல்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் போக்குவரத்து தொழிலாளர்களோட வயிற்றில் அடித்து இலவச பயணத்துக்கு கொடுத்தாங்க பெண்களுக்கு. அது போக்குவரத்து தொழிலாளர்கள் பெரிய அளவில் போராட்டமெல்லாம் பண்ணாங்க தெரியும். அதை கொடுத்து போட்டு ஒரு அமைச்சர் என்ன கேட்குறாரு, நீங்களாம் ஓசியில் தானே போனீங்கன்னு கேட்குறாரு, நீங்களாம் எஸ்சின்னு கேட்குறாரு, எஸ்சின்னு சொல்லி திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் அமைச்சர்கள் திட்டி ஏற்கனவே கெட்ட பேரில் இருக்கும்போது இப்போது அந்த ஐயா துரைமுருகனோட மகன், நீங்களே பளபளப்பாக இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்க, நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் பணத்தில், அப்போ இவருக்கு பணம் கொடுத்து தான் 1000 ரூபாய் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கக்கூடிய நிலைமையிலே தமிழ்நாட்டு இளம் பெண்கள் இருக்காங்க. நேற்று துரைமுருகன் பேசியிருக்காரு ஒரு கூட்டத்தில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் சாப்பாடு போட்டாச்சு, மதியானம் ஏற்கனவே சாப்பாடு போடுறோம், முட்டையோட சாப்பாடு போடுறோம், டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லி சாயந்தரமாக வீட்டுக்கு கட்டிட்டு போக சொல்லிட்டோன்னா அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து கட்டி விட்டுருவோம், அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி போடுறது மட்டும்தான் வேலை. இது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான பேச்சுங்க. இப்போ சாப்பாடே இல்லாமல் தான் யோசிச்சுக்கிறாங்க மக்கள். இப்போ என்னங்க இது இது இப்படி பேசியே அவங்க பிரச்சாரத்தில் அவங்களையே அவங்க தாழ்மைப்படுத்திக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நேற்று கூட ஒரு பிரச்சாரத்தில் வந்து ஒரு மேடை பேச்சாளர் ஒருத்தர் தொடை நடுங்கின்னு சொல்லிட்டார். அந்த வேர்டை சொல்லி காமிச்சு இந்த வேர்டெலாம் நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை சொல்கிறார் அவர். ஆனால் ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, பாதம் தாங்கி பழனிசாமிங்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் இதே மாதிரி. அதான் இது தனிநபர் தாக்குதல் தான் அவங்க. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் வாக்குறுதி கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க முடியல, ஸ்கூல் எஜுகேஷனல் லோனை வந்து ரத்து பண்ண முடியல, நகை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. ஐயா ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு அம்மா கேட்குறாங்க 1000 ரூபாய் எனக்கு வரலன்ட்டு. உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காருன்னா இப்போ அவருக்கு வயிறு நம்பின போதுமே எனக்கு நான் வயிறு நம்ப வேணாம். ஐயா திரும்பியே பார்க்க மாட்டார். இப்போ எல்லாருமே திமுகவை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த பத்திரிகையாளர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த நிலைமை அவங்க பிரச்சாரத்தில் வந்து திமுக பெரிய பின்னடைவை சந்தித்து வர்றதை பார்த்துட்டு இப்போ என்னங்கிறாங்கன்னா அதிமுக ஜெயிச்சிரும்னு ஒரு பயம் வந்துச்சு அவங்களுக்கு. இப்போ மறுபடியும் வந்து அதிமுக மோடியை எதிர்த்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு மாறிட்டாங்க. அதை அவங்க வந்து படிப்படியாக அவங்களோட ஸ்டேட்டஸ் மாற்றிட்டு வர்றாங்க. இது என்னத்துக்கு காட்டுதுன்னா பிரச்சாரத்தில் அதிமுக ரொம்ப பலமாக இருக்குதுங்கிறது காட்டுது. கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ண ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன வந்து சிங்கை ராமச்சந்திரன் பக்கத்தில் நிறுத்தி அவர் தான் ஜெயிக்க போகிறார், நாங்கள் இதெல்லாம் என்னெல்லாம் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அதிமுக அரசு மக்களுக்காக என்னெல்லாம் சாதனை பண்ணிக்குது தெளிவாக விளக்கமாக சொல்லி ஓட்டு கேட்குறாரு. அவர் திமுகவை திட்டுறதோ அல்லது பாஜகவை திட்டுறதோ பண்ணல. இருந்தாலும் திமுக இருக்கிற குறைபாடுகளையும் சுட்டி காட்டி அங்கே அந்த இதில் ஸ்லைடில் வச்சு படமெல்லாம் போட்டு காமிச்சார். இதெல்லாமே வந்து அதிமுக பிரச்சாரத்தில் மிக வேகமாக முன்னேறிட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களிலுமே இதை விட அதிவேகமாக பிரச்சாரம் பண்ணி மக்கள் பிரச்சாரத்தில் அதிமுக தான் நம்பர் 1 அப்படிங்கிற நிலையை எட்ட போகிறாங்க. அவங்க கோயம்புத்தூர்லாம் அவங்க கிட்டத்தட்ட சொல்லிடலாம் ஒரு கிளியர் எட்ஜ் அதிமுகவுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்ற தொகுதியில் கோயம்புத்தூர் தொகுதியும் ஒன்று. என்ன அப்படின்னா இப்போ 2வது இடம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ணாமலையா, திமுகவா, என்டிகேவா அப்படின்றதான் கேள்வி. உங்களுடைய என்ன 2வது இடத்துக்கு யார் வருவாங்க? திமுக வலிமையாக இருந்ததுன்னா 2வது இடத்துக்கு வரும்னு சொல்லலாம். பட் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகம். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் உண்மையிலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்தல் இது. திமுகவுக்கு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும்ங்கிறது எல்லா வாக்காளரோட மனநிலையிலும் இருக்குது. குறிப்பாக திமுக வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு திட்டங்களை கொடுக்காத பயன்பெறாதவங்களில் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க போகிறாங்க. ஸோ திமுக 3வது இடத்துக்கு வரலாம்.
சரி, மூன்றாவது இடத்துக்கு வராது பேசுவோம். இடையில நீங்க சொல்றீங்க இது வந்து பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் இல்லை. ஆமாங்க, இதுக்கு மத்திய அரசு ஆட்சி அமைக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. கடந்த 2 தேர்தல் சம்பந்தமே இல்லையே. நான் கடந்த காலத்தை ஒப்பிட்டு சொல்றேன் நான். 2014 வந்து பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை. சரி, இல்லை, அன்னைக்கு ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க இங்கே. அன்னைக்கு கூட்டணியில் இல்லை, அதனால் மத்திய அரசில் அங்கம் வகிக்கலை. அதன் பிறகு 2019 யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் வந்து டிஎம்கே ஒரு பெரிய ஸ்வீப்பு. அன்றைக்கி வந்து அதிமுகவோட ரெப்ரசன்டேஷன் ஆளுங்கட்சியோட இல்லை. அதனால் உங்களுக்கு மத்திய அரசில் தமிழ்நாட்டில் சார்ந்த எந்த கட்சியுமே அங்கம் வகிக்கலை. அதற்கு முன்னாடி திமுக இருந்தாங்க, கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இருந்தாங்க. அப்போது ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. இப்போது மோடிஜி தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் ஆட்சி அமைப்பார். இங்கே இருக்கக்கூடிய திமுக ஒருவேளை ஒருத்தங்க ஜெயிச்சாலும் சரி, 30 பேர் ஜெயிச்சாலும் சரி, அவங்க வந்து ஒரு அமைச்சராக கேட்டு வாங்கிடுவாங்க. அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நான் ஓப்பனாக சொல்றேங்க. மோடி ஜெயிச்ச ஆட்சியை அமைக்கட்டுங்க. அப்போ தமிழ்நாட்டோட பங்களிப்பு அங்கே இருக்கா? தமிழ்நாட்டோட தேவை. மோடி கூட்டணியில் இங்கே யாருமே இல்லை. கூட்டணியிலே இல்லை. தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வச்சு இவங்க ஓட்டு போட்டுதான் பாஜக அங்கே ஆட்சி அமைக்கணுங்க நிலை வராது. அவங்க தனியாகவே ஜெயிச்சுட்டு போட்டு தனியாகவே ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட தேவை அவங்களுக்கு வரப்போகிறதில்ல. அப்போது தமிழ்நாட்டோட நலன்களை நம்ம பெற வேண்டுங்கிறது தான் அதிமுக குறியாக இருக்குது. அதாவது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. காவிரி பிரச்சனை, இப்போ காவிரி பிரச்சனையில் திமுக தேர்தல் வாக்குறுதியில் வந்து மேகதாது அணை கட்ட விடமாட்டோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. கொடுத்து அடுத்த நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் என்னாச்சுன்னு அதாவது அவங்க கூட்டணி கட்சி, பட் இவங்க சொல்கிற தேர்தல் வாக்குறுதி அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணணும்? காங்கிரஸ் கட்சி கூட நாங்கள் கூட்டணி வர மாட்டோம், மேகதாது அணை கட்டுறதுக்கு கட்ட மாட்டோம்னு சொல்லுங்கள், அப்போ தான் கூட்டணிக்கு வரும்னு இவங்க சொல்லணுமா இல்லையா? அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க தமிழ்நாட்டு நலன்களை எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நோக்கம் என்ன? அங்கே பாஜக ஜெயிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்கிறதா, வேறு யாராவது மூன்றாவது ஒரு குழு ஃபார்ம் பண்ணி வராங்களோ, தமிழ்நாட்டு நலன்களை விட்டு கொடுக்கக்கூடாது, தமிழ்நாட்டோட உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டோட உரிமைகளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்டாண்டாக இருக்குது. உண்மையிலுமே நடைமுறையில் தமிழ்நாட்டோட தேவை அங்கே இல்லைங்க. பாஜக மறுபடியும் ஜெயிச்சு வந்தாலும் சரி, ஜெயிக்கலின்னு சரி, தமிழ்நாட்டோட தேவை அங்கே கிடையாது. இங்கே அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறத நம்ம கேள்வி. அப்போது திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுங்கிற எண்ணம் எல்லாருக்கிட்டையுமே படிப்படியாக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் போனால் அந்த எண்ணம் வலிமையான ஒரு மனநிலையை மாற்றும். இது வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கலாம். சீமானுக்கு எந்த அளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. 2வது இடம் அண்ணாமலை வரலாம். 3வது இடம் திமுக வரலாம். 3வது இடம் நாம் தமிழர் கூட வரலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சீமான் கிட்ட சரியான புரிதல் இல்லை, திட்டங்கள் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு ஆர்வமாவது அவர்கிட்ட இருக்கேங்கிறதுக்காக அவருக்காக வாக்களிக்கிறது ஒருவேளை அதிகமானால் நாம் தமிழர் கூட 3வது இடத்துக்கு வரலாம். ஸோ பார்க்கலாம் மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி. நாளுக்கு நாள் இந்த பிரச்சாரம் ரொம்ப தேர்தல் தேதியை நோக்கி நெருங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அக்ரெசிவாக பிரச்சாரத்தில் நம்பர் 1 வந்துட்டு இருக்காரு, அவர் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திமுக தலைவர் வந்து அவரால் வாகன பிரச்சாரங்களை ஈடுபட முடியாட்டியும் பொதுக்கூட்டங்கள் மட்டும் அட்டன் பண்ணுறாரு. வாகன பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் போகும்போதே மக்கள் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க பல இடங்களில். ஓகே, இப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர் வந்து ஒரு ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றது விரைவில் தெரிய வந்துடும். அடுத்த தொகுதியை நம்ம வந்து சீக்கிரமாக பேசுவோம். அடுத்து என்ன தொகுதி அப்படின்றதையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பேசலாம். சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் மிக்க ரொம்ப நன்றி. நன்றி அருண்.